அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, முருங்கைக்கீரையை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தான அடை தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட. இது வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் பொன்னி அரிசி, சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேங்க. அதுக்கு 1/4 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு கடலைப்பயிறு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு 1/2 கப்பு வரும். 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு நான் இந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கேங்க. ஒரு 2 மணி தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாம். அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 6 மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சிடுறேன். பாருங்கள், நல்லா ஊறினதும் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நான் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாங்க. பாருங்கள், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மிளகு போட்டு கொஞ்சமான தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன். நம்ம தோசை எந்த அளவுக்கு ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் அதை மாற்றிடுறேன். 1 கப்பால் நான் முருங்கைக்கீரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய கப்பால் அதை எடுத்து நான் போட்டிருக்கேன். எல்லாம் முருங்கைக்கீரையும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு இருக்குங்க. எல்லாத்தையும் எடுத்து அதையும் நறுக்கிட்டு இருக்கேன். அதையும் அதோடு ஆட் பண்ணிடலாம். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். நம்ம அந்த முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சுங்க. தேவையான அளவு கொஞ்சமாக நான் தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கையாலேயும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், அந்த கீரையோட மாவெல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். உங்களுக்கு தோசை மாதிரி நீங்கள் ஊற்றணும், இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு மாதிரி நம்ம ஊற்றிக்கலாங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சட்னியும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். வானலில் எண்ணெய் ஊற்றி நான் இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வெங்காயம் இருக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுடலாம். ஒரு 4 பூண்டு போட்டிருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி போட்டிருக்கேங்க. போட்டு இந்த எண்ணெயில் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். நம்ம இந்த அடைக்கு இந்த சட்னி அவ்வளோ தூரம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு 1 கப்பு நான் பொட்டுக்கடலை போட்டு எல்லாத்தையும் திரும்ப நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் திரும்ப வதக்கி விட்டுடலாம். அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அதுக்கு தேவையான சேல்ட்டு போட்டு இப்போ இந்த சட்னி திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். நீங்கள் தண்ணி அதிகம் காட்ட வேணால், கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னிலாம். பாருங்கள், எடுத்து அதையும் மாற்றிடுறேன். நெக்ஸ்ட்டு தாளிப்பு தாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு நம்ம சட்னியில் தாளித்து ஊற்றிடலாம். பாருங்கள், நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சட்னியை ரெடி பண்ணிவிட்டு இப்போ அடையும் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், ஸ்டவ்வில் ஒரு இரும்பு தோசைக்கல்லை வச்சு 1 கரண்டி மாவு எடுத்து நான் எல்லா இடத்துலையும் ஆக்கி விட்டுறேங்க. பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக செய்யணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நமக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி போட்டுடலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ளெல்லாம் மாவு வேகிற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சு எடுத்துடணுங்க. செம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. அந்த முருங்கைக்கீரையோட அந்த சின்ன வெங்காயம் எல்லாமே அந்த அரிசி பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஈவினிங் டைமில் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு சட்னியோடு இந்த அடையை செஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லா செவந்து வர வரைக்கும் திருப்பி ஒரு 2 நிமிஷம் போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு அடை, ஹெல்த்தான அடை நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம சாதாரணமாக எல்லா விதத்துலையும் அடை செய்வோங்க. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. அதே மாதிரி எல்லா மாவும் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, இந்த அடைக்கும் இந்த சட்னிக்கு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கும் இந்த அடைக்கும் ஓகே சான்ஸே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஒரு ஹெல்த்தான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.